வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் 2026 விஜய் ஆட்சி பீடத்தில் அமர்வது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அப்படின்னு கூறியிருக்காரு. அதே போன்று ஈரோட்டிலும் அவர் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்போது தாவேகா கூட்டணியில் இணைவது குறித்து பன்னீர்செல்வம் தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படி என்றும், மேலும் தாவேகா கூட்டணியில் தொடர்பாக விஜய் எடுக்கும் முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு கூறியிருக்காரு. அமமுக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கூட்டணி சம்பந்தமாக தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் விரைவில் அவர்கள் பொங்கலுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ற மாதிரி அறிவிக்கப்பட்டதாகவும் தகவல் உண்மைங்க. அவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவோடு பேசிக் கொண்டிருக்கிறது உண்மை. அதே நேரத்தில் எப்போது அவர்கள் அந்த முடிவுகளை மேற்கொள்ளார் என்பதுதான் இன்னும் எனக்கு தெரியவில்லை. தாவேகாவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது உண்மைதான். தாவேகாவோடு என்னை போன்றவரும் பேசுகிறோம். அவரும் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு நல்ல முடிவுகள் எதிர்பார்க்கலாம். மக்கள் மனதிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். மக்களால் 2026 அவர் ஆட்சி பீடத்தில் அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. 2026 திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கீழ்வெண்மணி தியாகிகள் நினைவு தூணில் அவர் அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ பாஜக அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பதே தங்களின் முதன்மையான நோக்கம் அப்படின்னு கூறியிருக்காரு. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் 4 சீட்டு 5 சீட்டு அதுக்கு மேல ஏறலையே, என்ன காரணம்? இல்லையா, 13 சீட்டு 20 சீட்டு 22 சீட்ல நாங்க சிபிஎம் மட்டும் தனியாகவே போட்டிட்டு இருக்கேன். அதனால இந்த முறை கூடுதலான இடங்களில் போட்டியிடுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்க எடுப்போம். எந்த பகுதியில் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? தமிழ்நாடு பூராமே எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பதுதான் இந்த வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எங்களுடைய முக்கியமான அரசியல். ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் 4 சீட்டு 5 சீட்டு அதுக்கு மேல ஏறலையே, என்ன காரணம்? இல்லையா, 13 சீட்டு 20 சீட்டு 22 சீட்ல நாங்க சிபிஎம் மட்டும் தனியாகவே போட்டிட்டு இருக்கேன். அதனால இந்த முறை கூடுதலான இடங்களில் போட்டியிடுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்க எடுப்போம். எந்த பகுதியில் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? தமிழ்நாடு பூராமே எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் படுக்கை வசதி கொண்ட ஒரு சொகுசு பேருந்து சோகர்னா நோக்கி சென்று கொண்டிருந்திருக்கு. அப்போ தேசிய நெடுஞ்சாலையில் அந்த பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி அந்த பேருந்து மீது மோதி பயங்கரமான கோர விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தில் பேருந்தும் லாரியும் தீப்பிடித்து எரிய தொடங்கி இருக்கு. இந்த விபத்துல பேருந்தில் தூங்கிக் கொண்டிருந்ததாலும் பேருந்து விபத்தில் ஏற்பட்ட காயங்களாலும் பலரால் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தில் 17 பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி நிவாரணமாக 2 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார். கோவை அருகே வனத்துறையால் மீட்கப்பட்ட கருஞ்சிறுத்தை ஒன்று உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மருதமலை அடிவாரம் பகுதியில் கருஞ்சிறுத்தை குட்டி ஒன்று அண்மையில் வனத்துறையினரால் மீட்கப்பட்டது. இந்த குட்டியை பாதுகாப்பாக வைத்து தாய் சிறுத்தையிடம் ஒப்படைக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வந்த நிலையில அந்த கருஞ்சிறுத்தை குட்டி இன்று உயிரிழந்துள்ளது. இன்று குகையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த கருஞ்சிறுத்தை குட்டி காணாமல் போனதை அறிந்த வனத்துறையினர் அந்த குட்டி கருஞ்சிறுத்தையை தீவிரமாக தேடி வந்திருக்கின்றனர். அப்போது குகையின் அருகே 300 மீட்டர் தொலைவில் கருஞ்சிறுத்தை குட்டி இறந்து கிடந்திருக்கிறது. இது குறித்து பிரேத பரிசோதனைக்கு பிறகே அந்த குட்டி கருஞ்சிறுத்தையின் இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என்று வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தங்கம் மற்றும் வெள்ளி விலை ரேஸ் போவது போல் இரண்டுமே மாறி மாறி உயர்ந்து கொண்டிருக்கு. அதிலும் தங்கத்தை விட வெள்ளியின் விலையானது
தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதன்படி இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலையானது 160 ரூபாய் விலை உயர்ந்திருக்கு. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலையானது 1,02,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது. மேலும் வெள்ளி விலையை பொறுத்தவரை கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியிருக்கு. அதன்படி 1 கிலோ பார் வெள்ளியானது 2,45,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தற்போது பார்த்தோம். இதே மாதிரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா.